Hello students, welcome to KL Biology NEET. நான் உங்கள் விவேக், ஸ்டூடெண்ட் கெரியர் கன்சல்டன்ட். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டா யூஜி நீட் எம்பிபிஎஸ் பிடிஎஸ்க்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் பார்க்க போறோம். இந்த ஆல் இண்டியா கவுன்சிலிங் எப்படி பண்றாங்க, ஸ்டேட் கவுன்சிலிங் எப்படி பண்றாங்கன்றத பார்க்க போறோம். ஸோ இதுதான் முதன்முறையா நீங்க பாக்குறீங்க. நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு அலர்ட் மெசேஜஸாக வரும். ஸ்டூடெண்ட் இல்லை, பெற்றோர்கள் பார்க்குறீங்க, மற்றவர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய உறவினர்கள் இல்லை நண்பர்கள் பிள்ளைகள் படிக்கிறவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஸோ தட் அந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லதாக அமையும். சரி, வாங்க நம்ம இப்ப கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி ஆல் இண்டியான்றத பார்ப்போம். சரி, ஆல் இண்டியா கோட்டால இப்போ கவுன்சிலிங் நீட் யூஜிக்கு வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கவுன்சிலிங் நடக்குது. என்ன அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல் இண்டியா கவுன்சிலிங் அண்ட் ஸ்டேட் கவுன்சிலிங். ஆல் இண்டியா கோட்டா 15%, ஸ்டேட் கவுன்சிலிங் வந்து 85% நடக்குது. சரி, இந்த ஸ்டேட் கவுன்சிலிங்ல of all state GMC seats MBBS or BDS. சரி, ஆல் இண்டியா கோட்டா யார் பண்றாங்க கவுன்சிலிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா டன் பை MCC. ஸோ அதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க. ஆல் இண்டியா கோட்டா ஃபார் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கிராஸ் இந்தியா அண்ட் அப்ராட் NRI ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இது நடக்கும். அதே நீங்க ஸ்டேட் கவுன்சிலிங் வந்தீங்கன்னா done by the state. தமிழ்நாடு தான். So every state as it is own website. நம்மளுக்காக நம்ம ஸ்டேட்டுக்காக தனியா ஒரு வெப்சைட் இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, ஸ்டேட் கோட்டா only for students who have the domicile for the concerned state. அந்த மாநிலத்துல குடியுரிமை பெற்றவர்களா இருக்கும். ஓகே, ஸோ அப்போதான் நீங்க ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கு உள்ள நுழைய முடியும், அந்த 85%. அடுத்து பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டா டீம்டு அண்ட் சென்ட்ரல் ஸ்டேட் கோட்டா ஷெட்யூல் ஃபார் அட்மிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் 1 ஆஃப் கவுன்சிலிங் ஆல் இண்டியா கோட்டாக்கு டேட் என்னைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 21 ஜூலைல இருந்து 30th ஜூலை 2025. அப்புறமா வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் டேட் பை MCC. உங்களுடைய சர்டிபிகேட்லாம் வெரிஃபை பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அது வந்துட்டு 7th ஆகஸ்ட் டு 8th ஆகஸ்ட் 2025. இதுவே ஸ்டேட் கவுன்சிலிங்கா இருந்தா 30th ஜூலை டு 6th ஆகஸ்ட் 2025 ஸ்டார்ட் ஆகுது. வெரிஃபிகேஷன் ஆஃப் ஜாயிண்ட் கேண்டிடேட்ஸ் 13th டு 14th ஆகஸ்ட் 2025. இவங்களுக்கு லாஸ்ட் டேட், அந்த ரவுண்ட் 1ல செலக்ட் ஆனவங்களுக்கு லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th ஆகஸ்ட் 2025ல இருந்து ஸ்டேட் கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா 12th ஆகஸ்ட் 2025. இது ரவுண்ட் 1. சரி, ரவுண்ட் 2 கவுன்சிலிங் எப்ப ஸ்டார்ட் ஆகுது ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th ஆகஸ்ட் டு 20th ஆகஸ்ட் 2025. இவங்களுக்குமே வெரிஃபிகேஷன் ஜாயிண்ட் கேண்டிடேட்டுக்கு 30th ஆகஸ்ட் டு 1st செப்டம்பர் 2025 முடிஞ்சிடும். ஸ்டேட் கவுன்சிலிங் ரவுண்ட் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா 19th ஆகஸ்ட் 2025 டு 29th ஆகஸ்ட் 2025. ஸோ இவங்க ஜாயின் பண்ணவங்களுக்கான வெரிஃபிகேஷன் 5th செப்டம்பர் டு 6th செப்டம்பர் 2025. இவங்களுக்குமே லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் ஆல் இண்டியா கோட்டா பாத்தீங்கன்னா 29th ஆகஸ்ட் 2025 அண்ட் ஸ்டேட் கோட்டா பாத்தீங்கன்னா 4th செப்டம்பர் 2025. சரி, அடுத்தது ரவுண்ட் 2க்கு அடுத்தது ரவுண்ட் 3 எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா 3rd செப்டம்பர் 2025
டு 10th செப்டம்பர் 2025. அவங்களுக்கு ஜாயின் பண்ணவங்களுக்கு வெரிஃபிகேஷன் 19th to 21st செப்டம்பர் 2025. அதே ஸ்டேட் கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு 9th செப்டம்பர் டு 18th செப்டம்பர் 2025. இவங்க வெரிஃபிகேஷன் வந்து 24th செப்டம்பர். இவங்க ஆல் இண்டியா கோட்டாக்கும் ஸ்டேட் கோட்டாக்கும் லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் ஃபார் த ரவுண்ட் 3 18th செப்டம்பர் 2025. ஸ்டேட்டுக்கு 23rd செப்டம்பர் 2025. சரி, ஸ்டே வேகன்சிஸ் அது என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது ஆல் இண்டியா கோட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா 22nd செப்டம்பர் டு 26th செப்டம்பர் 2025. ஸ்டேட் கவுன்சிலிங் for stay on vacancies 25th September to 29th September 2025. இவங்களுக்கான லாஸ்ட் டேட் ஜாயினிங் ஆல் இண்டியா கோட்டா 3rd அக்டோபர், ஸ்டேட் கவுன்சிலிங்க்குமே 3rd அக்டோபர். ஸோ இதோடவே முடிஞ்சது. யா சரி, இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி அப்படின்றத இப்போ நம்ம தெளிவா பார்ப்போம். ஓகே சரி சார், இதுக்கு நான் புதுசா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா? இல்லை, நீங்க ஆல்ரெடி நீட்டுக்கு வந்துட்டு ரெஜிஸ்டர் பண்ணிருப்பீங்க இல்லையா? அந்த நீட் யூஜி ரோல் நம்பரை போட்டு உங்களுடைய பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி பின் நம்பர் போட்டு சைன்இன் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். இதுக்காக நீங்க செப்பரேட்டா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் பண்ண தேவையில்லை, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஏன்னா நம்ம நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணிருக்கோம் இல்லையா? அதையே எடுத்துப்பாங்க. சரி, எம்சிசி ஆல் இண்டியா கோட்டா நீட் யூஜி கவுன்சிலிங் ஃபார் த ஃபாலோயிங். எதெல்லாம் பண்ணுவாங்க ஆல் இண்டியா கோட்டா? ஸோ நம்மளுக்கு தெரியும், ஆல் இண்டியா கோட்டா வந்து 15% ஆஃப் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ஸ்டேட் கோட்டால வந்து எடுத்து ஃபில்அப் பண்றாங்க. சரி, அடுத்தது பிஹெச்யூ 100% வந்து எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் வந்து எம்சிசியே கண்டக்ட் பண்றாங்க. எய்ம்ஸுக்கும் 100% அக்ராஸ் இந்தியா. ஏஎம்யூ ஓபன் சீட்ஸுமே எம்சிசி தான். ஜிப்மர் ஓபன் சீட்ஸ். ஆல் இண்டியா கோட்டா 15% ஃபார் டியூ ஐபி யூனிவர்சிட்டிஸ். ஜமியா மில்லா இஸ்லாமிக் ஓபன் ஸ்டேட்ஸ்க்குமே சீட்ஸுமே எம்சிசி தான் கண்டக்ட் பண்றாங்க. ஆல் இண்டியா சீட்ஸ் ஃபார் இஎஸ்ஐசி 15% ஸ்டேட்டுக்கு பேலன்ஸ் கொடுக்குறாங்க. சீட்ஸ் ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு 100% எம்சிசி தான். அதே பிஎஸ்சி நர்சிங் ஆஃப் த செலக்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்ட்டிசிபேட்ஸ் எம்சிசி கண்டக்ட் பண்றாங்க. சரி சார், என்னோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு? இப்போ ஆல் இண்டியா கோட்டா 15%, 100% சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் டைப்பை கொடுத்துருக்கேன், கேட்டகரி கொடுத்துருக்கேன். சரி, அன்ரிசர்வ்டு 1000 rupees பே பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. இது வந்து நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ். செக்யூரிட்டி டெபாசிட் ஃபீஸ் எவ்வளோன்னா 10,000 ரூபாய் கட்டணும். பட் இட் இஸ் ரீஃபண்டபிள், நாட் இன் ஆல் ரவுண்ட்ஸ். அதை தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. அதே எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து 500 ரூபாயும் செக்யூரிட்டி ஃபீஸ் வந்து 5000 ரூபாய். டீம்டு யூனிவர்சிட்டி எல்லா கேட்டகரிக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் 5000 ரூபாய், செக்யூரிட்டி ஃபீஸ் வந்து 2 லட்சம் ரூபாய் கட்டணும். அப்பதான் நீங்க கவுன்சிலிங் ப்ராசஸ்க்கு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். டீம்டு யூனிவர்சிட்டி பிளஸ் கவர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல் இண்டியா, அதாவது எல்லோருமே வந்துட்டு 5000 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணணும். அண்ட் செக்யூரிட்டி ஃபீஸ் வந்து 2 லட்சம் ரூபாய் பே பண்ணணும். சரி, இந்த எம்சிசி கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி சார்? நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்றீங்க, செக்யூரிட்டி டெபாசிட், செக்யூரிட்டி ஃபீஸ் பே பண்றீங்க. அதுக்கப்புறமா சாய்ஸ் ஃபில்லிங் தெளிவா ஃபில்அப் பண்ணுங்க. சாய்ஸ் ஃபில்லிங்க அண்ட் எந்த காலேஜ் வேணும், என்ன வேணும் அப்படின்றத தெளிவா பண்ணுங்க. அண்ட் ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட். இப்போ நீங்க
சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க. அடுத்தது சீட் அலாட்மெண்ட்டுக்கு வந்துடும். ரிசல்ட் வரும். ரிசல்ட்ல அலாட்டட் அப்படின்னும் போது என்ன உங்களுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா அக்செப்ட் ரிப்போர்ட் அண்ட் எக்ஸிட், நீங்க காலேஜ் சைட் போயிடுவீங்க. சரி, அலாட்டட் ஆனா எனக்கு தேவையான காலேஜ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அக்செப்ட் ரிப்போர்ட் அண்ட் அப்கிரேஷன், மேற்கொண்டு நான் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரவுண்ட் 2க்கு போயிடுவீங்க. அடுத்து யார் வருவாங்க? டினை அண்ட் ஃப்ரீ எக்ஸிட், வேண்டாம் நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னா இவங்களுமே எங்க வருவாங்க? ரவுண்ட் 2க்கு வருவாங்க. இப்போ ரிசல்ட்ல உங்களுக்கு அலாட் ஆகல, அப்போ நீங்க எங்க போயிடுவீங்க? நீங்களுமே ரவுண்ட் 2க்கு போயிடுவீங்க. சரி, ரவுண்ட் 2 ப்ராசஸ் எப்படின்னு பார்ப்போம். Fresh registration is allowed in round 2, round 3 and stay. Fresh choice filling in round 2, round 3 and stay vacancies. Round 2 result வருது, allotted காலேஜ் கிடைச்சிச்சு, ஜாயின் பண்ணிட்டீங்க, நீங்க காலேஜ் சைடு போயிடுவீங்க. இல்ல நான் அக்செப்ட் பண்றேன் ரிப்போர்ட் அண்ட் அப்கிரேஷன் வித் ஃபார் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னும் போது நீங்க என்ன ஆவீங்க? ரவுண்ட் 3க்கு போயிடுவீங்க. இல்ல டினை அண்ட் எக்ஸிட் வித் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னாலும் நீங்க என்ன போவீங்க? ரவுண்ட் 3க்கு போயிடுவீங்க. வேற யார் கூட வருவாங்க? ரிசல்ட் வருது நாட் அலாட்டட். இஃப் நோ அப்கிரேஷன் ரிப்போர்ட் டு ரவுண்ட், காலேஜ் இஸ் அப்கிரேடட் டு ரவுண்ட் 3 அப்படின்னும் போது அவங்க என்ன ஆவாங்க? ப்ரொசீட் டு த அக்செப்ட் அண்ட் ப்ரூவ் ஃபீச்சர்ஸ் வந்து ரவுண்ட் 3க்கு வந்துடுறாங்க இல்லையா? இவங்க என்ன ஆகுறாங்க? அதோட ரவுண்ட் 3க்கு வரும். ரவுண்ட் 3ல என்ன ஆகுது அப்படின்னும் போது செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ண உடனே அலாட்டட் வரும். அக்செப்ட் அண்ட் ரிப்போர்ட் காலேஜ் சைட்ல போயிடுவீங்க. டினை அண்ட் எக்ஸிட் வித் ஃபார் ஃபியூச்சர் அப்படின்னா இவங்க எங்க போக மாட்டாங்க? ஸ்டே வேகன்சிஸ் போக மாட்டாங்க. அதோட அவங்க அவ்வளவுதான். இப்போ நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல் வைல் சாய்ஸ் ஃபில்லிங். நீங்க ரவுண்ட் 1ல இருந்து ரவுண்ட் 2 போறீங்க, ரவுண்ட் 3 போறீங்கன்னா தெளிவா பார்த்து பண்ணுங்க. இப்ப ரவுண்ட் 3ல செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணி நாட் அலாட்டட் அப்படின்னா அவங்க தான் எங்க போறாங்க? ஸ்டே வேகன்சிஸ் போவாங்க மீதம் உள்ள காலேஜுங்களுக்கு. ஓகே, அடுத்தது தமிழ்நாட்டுல எந்தெந்த காலேஜ் இருக்கு, எவ்வளவு சீட்ஸ் இருக்கு, அதுல ஆல் இண்டியா கோட்டா 15% எவ்வளவு சீட்ஸ் எடுக்கிறாங்க, அண்ட் ஸ்டேட் கோட்டா எவ்வளவு சீட்ஸ் மீதம் உள்ளது ஃபில்அப் பண்ண போறாங்க. அது நான் ஒரு 36 காலேஜ் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு இது. ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எம்சி சென்னை, ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் சென்னை எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, அண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் இதெல்லாமே கொடுத்துருக்கேன். எய்ம்ஸ் மதுரை கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, ஆல் இண்டியா கோட்டா எவ்வளவு, ஸ்டேட் கோட்டா எவ்வளவுன்றத கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்டர் வைஸ் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. எனி டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லை எங்களுடைய டெலகிராம் மெசேஜ்ல நீங்க மெசேஜ் பண்ணலாம். நாங்கள் ரிப்ளை பண்றதுக்கு தயாராக இருக்கும். ஸோ டோட்டலி ஒரு 36 காலேஜஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இது எல்லாமே தமிழ்நாடு உள்ள காலேஜஸ். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றேன், உங்களுடைய கட் ஆஃப் அதிகமாக இருந்தா ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ அப்பதான் இந்த கட் ஆஃப் கம்மியாக உள்ள ஸ்டேட் கோட்டா மாணவர்களுக்கு அது வாய்ப்பு கொடுக்கும். ஸோ உங்களுடைய கட் ஆஃப் அதிகமாக இருந்தால் ஆல் இண்டியா கோட்டாவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
ஸ்டேட் கவுன்சிலிங் கோட்டாவுமே அப்ளை பண்ணலாம். ஸோ ஆல் இண்டியா கோட்டால அப்ளை பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட் வருங்கால மருத்துவர்களுக்கு. தேங்க்யூ வெரி மச்.